ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே அனிமி லவர். போன எபிசோட் பார்த்து இந்த எபிசோட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோடி லைக் பண்ணுங்கள், இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். போன எபிசோடு பார்க்கலன்னா என்னோடய சேனலில் இருக்குது, அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மனம் புரியும். வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? போன எபிசோடில் என்ன பார்த்துருப்போம், ஹீரோ வந்து அட்டாக் பண்ண தயாராக இருப்பான். இப்போ அதுலேருந்து தான் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறது யாருன்னா அந்த ஃபுட்பால் கார்டுன்னு சொன்னாங்களே, அவன் தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபுட்பால் வச்சு உதச்சியே அங்கே இருக்க சாம்பியெல்லாம் கீழே தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான். அதை அப்படியே கூலாக பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்க. அதை பார்த்துட்டு எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, சரி அடுத்து நான் களத்தில் இறங்கவா, கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பூஸ்ட்டை கொடுத்து விட்டு நான் களத்தில் இறங்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹீரோ ஒரு பூஸ்ட்டை போட்டு விடுவான். பூஸ்ட்டை போட்டு விட்டோன்னே அவங்களுக்குலாம் அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஐயோ, என் தலைவர் எனக்கு பூஸ்ட்டை போட்டார் அப்படின்னா அந்த கோல்டன் கலர் அரமை போட்டவன் அப்படியே குதிச்சிக்கிட்டு இருப்பான். ஹீரோ பூஸ்ட்டு கொடுத்தோன்னே அவனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். அப்படியே அங்கிட்ட அந்த மேஜை பார்த்தா ஹீரோவை அப்படியே ஒரு கொலவெறியில் பார்த்துக்கிட்டு இருப்பான். இவனை எப்படி நம்ம தோக்கடிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோவும் இறங்கிறதுக்கு தயாராக இருப்பான். அந்த கொள்ளங்களாம் போட்டவன், நான் இப்போ லைவ் ஸ்ட்ரீம் போட்டுக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? அடே பைத்தியக்காரா, சும்மா அறா, அந்த பக்கம் போடா, அவன் என்னை போட்டு தள்ளிட போகிறான் அப்படின்னு அவன் பயந்துக்கிட்டு இருப்பான் மேஜி. ஹீரோ அப்படி அவங்க இருக்கலாம் திரும்பி பார்த்துட்டு, நான் உங்கள்கிட்ட விட்டுட்டு கீழே போகிறேன், நீங்கள் மேலே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே குச்சிருவான். குச்சோனையே, ஆமாம் என்னப்பா அவன் பொசுக்குன்னு கீழே குச்சிட்டான், அவனா பைத்தியமா அப்படின்னு அந்த ஃபுட்பால் பிளேயர் கேட்பான். அது பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் அவனை பற்றி பைத்தியம்னு நினச்சிடாதீங்க. மேஜி வந்து ஹீரோ பற்றி சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ அவனை எப்படி நான் தோக்கடிக்குது, அவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது, என்ன பண்ணுறது, இந்த ரிவார்டு வேறு அதிகமாகிட்டே இருக்க, 51,800 இவனை நம்ம ஏதாச்சும் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இறங்கும் போதே அவன் கையில் ஃபயர் பவர் எடுத்து அதை அப்படியே ப்ளூ கலர் ஃப்ளேமாக மாற்றுவான் பாருங்க. புதுசாக கிடைச்ச பவரை வச்சு அந்த ஃப்ளேமை வச்சு ஒரு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அப்படியே சுழல் மட்டும் சொயின்னு சுற்றிட்டு போகும். சுற்றிட்டு போயிட்டு கீழே இருக்க சாம்பி எல்லாத்தையும் அப்படியே நெருப்பாக எரிக்க ஆரம்பிக்கும். எல்லா சாமியும் கடந்து கத்தற ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ அப்படி இறங்கின வேகத்தில் ஸ்வாட் அப்படியே ஸ்விங் பண்ணிக்கிட்டு வெறித்தனமாக ஒரு வெட்டுவான் பாருங்க. அங்கே இருக்க சாம்பிலாம் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே அங்கே இருக்க சாம்பி மொத்தத்தையும் வெட்டி போட்டுருவாங்க ஹீரோ. அப்படி தலைவன் இறங்கி சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது மேலே என்ன பார்ப்பாங்க, என்னையா அதே லேய் இவன் உண்மையிலேயே பைத்தியம் இல்லடா, வீரம் தாண்டா அப்படின்னு அவங்க ஆச்சரியம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இறங்கி எல்லாத்தையும் வெட்டி விளாசிக்கிட்டு இருப்பான். அங்கே இருக்க சாம்பி, அதுவும் அந்த ரெட் கலர் சாம்பிலாம் ஹீரோவை அட்டாக் பண்ணுறது வந்து இருக்கும், பிளட் சாம்பிலாம். நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு, தயங்குவான்னு நினைக்கிறீங்க, மொத்த சாம்பியும் வாங்கடா, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் மொத்த பேரையும் ஒத்தாளன்னு சமாளிப்பேன்டா. வெங்காயம் அவன் ஒத்தையில் நிற்க மொத்தமாக வரங்கிற மட்டும் ஹீரோ அப்படியே தனியாக நின்று சம்பவம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த சாம்பி ஹீரோக்கு எதுக்கு வந்து நிற்கும் பாருங்க. நம்ம ஹீரோ அதையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பான். அது ஹீரோ பார்த்து, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு அட்டாக் பண்ண வரும் பாருங்க. நம்ம ஹீரோ ஒரு ப்ரெஷர் கொடுக்குறது இல்லை, அந்த சாம்பியை பயந்து போயிடும். மனுஷனா இவன் வேற எவனுமாடா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிப்பான். போன வாழ்க்கையில் ஹீரோவுக்கு பிடிக்காத ஒருத்தனோட ஒரு டெக்னிக்கை தான் ஹீரோ இப்போ பயன்படுத்துவான். அவன் பயிற்சி எடுக்கும்போது என்னை வச்சு அவன் ஒரு பார்ட்னராக வச்சுக்கிட்டு அவன் பயிற்சி எடுப்பான். மொத்த அட்டாக்கையும் ஏமலை தான் பயன்படுத்துவான். ஆனால் இப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. நான் அதோட என்னோடய மானாவையும் டிவைன் பவரையும் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இங்கே இருக்க மொத்தத்தையும் என்னால் அழிக்க முடியும். வெண்கல லீக்கில் நான் ஒரு பவர்ஃபுல்லான பீயிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் லான்ச் பண்ணுவான். அந்த மொத்த ஜாம்பி மேலேயும் ஒவ்வொரு ஜாம்பியில் போய் அட்டாக் லான்ச் ஆகிட்டு இருக்கும். 121 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும் ஹீரோவுக்கு கீழ் கவுண்டு. ஹீரோ அப்படியே அங்கே இருக்க ஜாம்பி மொத்தத்தையும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம தலைவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பான், என்ன ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு கொஸ்ட் வரும். நீங்கள் இன்னும் 1000 ஜாம்பியை கொண்டீங்கன்னா உங்களுக்கு 3000 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ இன்னும் வெறிகொண்டு எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிடும். இந்த வந்துடுண்டா கைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த அட்டாக்கையும் அந்த ஜாம்பிஸ் மேலே அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பான். ஹீரோ பார்க்குறதுக்கு லிட்ரலாக அப்படியே டெவில் மட்டும் இருப்பான். அந்த ஜாம்பிகளுக்கெல்லாம் ஜாம்பி தான் டெவில் மட்டும் இருக்குன்னா நம்ம ஹீரோ அதோட கொடூரமாக எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருப்பான். இவன் அட்டாக் பண்ணுறதை பார்த்து மேலே இருக்கவங்கலாம் என்னடா இவனே முடிச்சிருவான் போலையா அப்படின்னு அவங்க இப்போ வியந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் அந்த மேஜ் ஒரு வில்லத்தனமான சிரிப்பான். சிரிச்சுக்கிட்டே, நீ அங்கே இருந்தா இங்கே எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கோல்டன் கார் டக்குன்னு திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவான். இவன் என்னடா பண்ணுறான், ஏன் ஃபயர் பாலை இப்போ கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கான், அதுவும் அந்த கிறிஸ்டல் பக்கம் போயிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது அவன் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பான். இதை அழிச்சிட்டா நீ கண்டிப்பாக தோற்றுருவாள் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு அது சென்ஸ் ஆயிரும். டேய் இதை அழிச்சிட்டா நீ கண்டிப்பாக தோற்றுருவாடா அப்படின்னு நம்ம கத்துவான். நம்ம ஹீரோவும் அப்படியே திரும்பி பார்க்கும்போது அந்த ஜாம்பிலாம் கையெடுத்து கும்பிடாத அழிச்சிடுறா அப்படின்னு. இதனால நம்ம ஹீரோ வெறிகுண்டு எல்லாத்தையும் வேட்டையாடுறதுனால பயந்து போயிடலாம். நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுடுவோம். அப்படியே ஒரு முறைப்பான் பாருங்க, திரும்பி அப்படியே வேறு லெவலில் இருக்கும். ஹீரோ அவனை முறைச்சி பார்க்கும்போது அவன் சொல்லுவான், உன்னை தோக்கடிச்சா எனக்கு 55,000 ஜிபி கிடைக்குண்டா அப்படின்னு, இந்த ஃபயர் பால் வச்சு ஒரே தெரியா முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோவும் அப்படியே சரியான கோவத்தில் நின்றுட்டு இருப்பான். இவனை இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அவனை வெறியில் பார்த்துக்கிட்டு இருப்பான். இவனை பார்க்கறதுக்கு கரெக்டாக அவனை மட்டுமே இருக்கான் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கும் போதே அவன் அந்த ஃபயர் பாலை கொண்டுட்டு கிட்ட போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னும் சரியான கடுப்பாகிட்டு இருப்பான் அவனை பார்த்துட்டு.
நான் மறக்கணும்னு நினச்சேன் அந்த விஷயத்தை வந்து எனக்கு ஞாபகப்படுத்துகிறான். இவன் அவனை மட்டுமே இருக்கான். என்னோட ஸோ கடைசி காலத்தில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் போச்சு. என்னோடய போன வாழ்க்கையில் சீகாவை என்னால் காப்பாற்ற முடியாமல் போச்சு. அதே இன்சிடெண்ட் எனக்கு திரும்ப நடக்கிற மட்டும் தெரியுது. எதனால் அந்த ஞாபகம் எனக்கு திருப்பி வருது. இது எனக்கு வரக்கூடாது. அந்த ஞாபகம் ஒன்று எனக்கு திருப்பி வரக்கூடாது. அதை இவன் எனக்கு ஞாபகப்படுத்திட்டான் அப்படின்ட்டு ஹீரோ பயங்கரமாக அப்படியே கத்தி அழுத்திருப்பான். அதெல்லாம் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் வந்தோடனே ஹீரோவோட கண் உடம்புல இருந்துலாம் அப்படியே ப்ளூ கலர் ஆடுற அப்படியே எமிட் ஆகும் பாருங்க. கமாண்ட்லாம் பார்த்துட்டு அப்படியே தெறிக்க விடுவாங்க. என்னாச்சு அப்படின்னு. ஹீரோ கண் அப்படியே ரெட் கலரில் மாதிரி அங்கேருந்து வரத்துக்கு தயாராகும். ரெட் கலரில் ஆடுறான், அப்படியே ப்ளூ கலரில் ஆடுறான். அப்படியே உடம்பு முழுக்க அப்படியே எமர்ஜ் ஆகிட்ருக்கும். சரியான கோவத்தில் ஹீரோ அங்கேருந்து கிளம்புறது ஹீரோவுக்கு சரியான ஹார்ட் பெயின் வரும். அந்த ஞாபகம் தான் வரும் ஹீரோவுக்கு. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு கண்டிப்பாக நான் இதை விடமாட்டேன், அவனை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே நிறைய ஜாம்பிஸ் ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வரும். ஹீரோ அப்படியே ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைப்பான் பாருங்க. அதுக்கு எடுத்து வச்சதுக்கே அங்கே இருக்க ஜாம்பியில் அப்படியே பொசுங்கி போக ஆரம்பிக்கும். ஹீரோ எடுத்து வச்சு அப்படியே மின்னல் வேகத்தில் அங்கேருந்து கிளம்புவான். ஹீரோ போகிற ஸ்பீடில் அங்கே இருக்க மொத்த ஜாம்பிஸும் காலி பண்ணிட்டு போயிடுவான். அவனும் அந்த அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகி போயிட்டு இருப்பான். அட்டாக் பண்ண போகும்போது இதை முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போதே அவன் டக்குன்னு அங்கிட்டு ஏதோ நோட்டீஸ் பண்ணுவான். ஒழுங்காக நிறுத்துறா அப்படின்னு சொல்லுவான். அவன் நிறுத்துறான்னு நம்ம கோல்டன் ஹேர் சொல்லும் போதே அவனையும் அட்டாக் பண்ணிடுவான். ஏன்னா என்கிட்ட நீ முதல்ல நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது நான் கண்டிப்பாக நான் ஸ்டாப் பண்ணுவேன் பிரதருக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வருவான். முட்டாள், நீ நான் அவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு நினச்சிட்டியா, நான் உன்னோட ஸ்ட்ராங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்கை போய்த்து ஒரு பந்து மட்டும் இருக்குது, டக்குன்னு போய் நெருக்கத்தும். என்னடா அது, எப்படி, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபுட்பால் கார்டு தான். அவன் தான் அந்த பந்தை உதச்சி காப்பாற்றிருப்பான். நீ எதுக்கு வந்து இன்டர்ஃபியர் ஆகிற, இதில் வராத, அந்த பாஸ்டார்டுக்கு எனக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை, அதில் நீ வந்து இதில் இன்டர்ஃபியர் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்பால் ஆடுறவன்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருப்பான். நீ என்கிட்ட பேசுகிறத விட்டு கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு அவன் சொல்லும் போது, எவன்டா அது பின்னாடி ஒழுங்காக ஓடினுங்கடா அப்படின்னு அவன் மிரட்டிக்கிட்டே சொல்லும்போது கொடூரமான நேரம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கோம். யாரை பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஐயோ தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு அங்கிட்டு கோல்டன் ஹேர் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோ பார்த்து அப்படின்னு நடுக்க ஆரம்பிச்சிருவான். ஹீரோ பார்த்தா அப்படியே சரியான கொலை காண்டில் இருப்பான். அவனை பார்த்துட்டு அப்படியே ஹீரோட கண்ணிலேருந்து ரெட் கலரில் அப்படியே கொலை வெறும் தெரியுமாங்க கில்லிங் கிண்டு. அதை பார்த்துட்டு அப்படியே ஆளும் மிரண்டு போயிடுவான். இவன்ட்ட மாட்டிக்கிட்டோம்டா மறந்துருப்பியும் அப்படின்னு நினச்சிட்டு வாயத்தை வந்து பேச வரும்போது நம்ம ஹீரோ அவனோட அந்த புதுசாக கிடச்ச பவர் வச்சு அவனோட வாயை மூடிடுவான். அவனோட வாயை மூடிட்டு நான் உன்னுக்கிட்ட என்ன சொன்னேன், ஹீரோ அவனோட கோவத்தில் கட்டுப்படுத்திட்டு நான் இங்கே வந்தோன்னே உன்னோட தலையை வெட்டி எடுக்கும் தான் நினச்சேன். ஆனால் அப்படி பண்ணால் நீ சீக்கிரம் செத்து போயிடுவேன். நீ இறந்து போனால் உன்னோட ஒரு லெவல் ஒன்றி தான் குறையும். ஆனால் அதோட கொடூரமான நான் உனக்கு ஒன்று கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அவனை அப்படியே டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பான். ப்ரெஷர் கொடுப்பான் பாருங்க. அந்த பவரை வச்சு அப்படியே கீழே கடந்து அப்படியே கத்த ஆரம்பிப்பான். என்ன விட்டுரு, இது ரொம்ப வலிக்குது அப்படின்னு கத்த ஆரம்பிப்பான் நம்ம ஹீரோ. நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் ஏன் அப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் மேலே போய் கையை வைப்பான் பாருங்க. கையை வச்சோன்னே அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி பண்ண ஆரம்பித்து கொடூரமான போர்ஸ் அவன் உடம்புக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும். அவனோட மொத்த நாடி நரம்பு எல்லாமே துட்டிச்சு அப்படியே வெடித்து வெளிலாடுற அளவுக்கு அவனுக்கு பயங்கரமான ஒரு பெயினை கொடுப்பான் ஹீரோ. அப்படியே அவனை பார்த்து சொல்லுவான் ஹீரோ, இதுக்கடுத்து இன்னும் மெயின் பிக்சர் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கும்போது, ஒழுங்காக நிறுத்துறா, இதான் விழ செஞ்சிட்டில, இது உனக்கு பத்தாதா, ஒழுங்காக நிறுத்துறா, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பான். பயங்கரமாக சத்தம் எங்கிறத காட்டிட்டு அடுத்தவங்க 2 பேர் காட்டுவாங்க. அங்கே பார்த்திங்களா மாஸ்டர் எவ்வளோ கொடூரமாக இருக்கார் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃபுட்பால் பிளேயர் சொல்லுவான், ஆமாம் நான் இதை அப்சர்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் அவன். நான் கேள்விப்பட்டேன், கொடூரமான வழியை கொடுக்க முடியும்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இவ்வளோ கொடூரமாக அவன் பண்ணுறதை பார்த்தா எனக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அதோட அவன் கையில் வேறு என்னமோ வச்சிருக்கானே அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது என்னது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவனை ஹீல் பண்ணிக்கிட்டே அவனுக்கு கொடூரமான பெயினை கொடுத்துக்கிட்டு இருப்பான். அது சைடு எஃபெக்ட் தானே, கண்டிப்பாக அதை வச்சு ஹீல் பண்ண முடியும், பயிரோட காயத்தில் குணமாக்க முடியும். 100% அவனோட காயத்தை குணப்படுத்துறதுக்கு தானே அதை பயன்படுத்துவாங்க இன்னும் நம்ம கோல்டன் ஹேர் சொல்லிட்டு இருப்பான். நம்ம கீரை அதை எல்லாத்தையும் தெரியுமா யூஸ் பண்ணுவான். அதை பயன்படுத்தி அவனை இன்னும் கொடூரமாக டார்ச்சர் பண்ணுறதுக்கு, அவனோட உடம்பை ஹீல் பண்ணுறதுக்கு அந்த பவரை ஹீரோ யூஸ் பண்ணுவான். அந்த பவரை யூஸ் பண்ணோன்னே என்னை விட்டுடுறா, என்னை கொன்னுடுறா அப்படின்னு அவன் வாயிலேயே சொல்கிற அளவுக்கு ஹீரோ அவனை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோ இது பத்தாது இதோட கொடூரமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனோட மொத்த உடம்புல இருக்க மொத்த எலும்பும் உடையிற அளவுக்கு அவனுக்கு பெயினை கொடுத்து கொடூரமாக அப்படியே ஒரு இல்யூஷன் மட்டும் அவன் உள்ளே போயிடுவான். இல்யூஷன் மட்டும் உள்ளே போயிட்டு இன்னும் பயங்கரமாக கத்தரம்பான். உடம்பா நிறுத்துறா, என்னை கொன்னுடுறா, இவ்வளோ வலி எனக்கு கொடுக்குறதுக்கு ஒழுங்காக என்ன கொன்னுடும் சொல்லும் போதே நம்ம ஹீரோ தன்னோட ஸ்வாட்டை எடுத்து அவனோட தலையை அப்படியே 2ஆக வெட்டி எடுத்துருவான். இன்னொன்னே நோட்டிஃபிகேஷன் வரும், பிளேயர் கிம்மிஸ் டெத் அப்படின்னு. கோல்டன் ஹேர் வாயை பொழந்த முடியாமல் இருக்கான். அவனுக்கு பின்னாடி ஒரு ஜாம்பியை வந்து நிற்கும். நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையாக ஒரு வழியாக அதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான்.
ஆமாம் மாஸ்டர், என்ன முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கும்போது அந்த சாமியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் கத்துனதான் ஹீரோவுக்கு ஞாபகம் வரும். அவ்வளோ கொடூரமாக கத்துனான் அவன். இது அவனுக்கு பத்தாது, அவன் திரும்பி வர்றப்ப இன்னும் கொடூரமாக செய்யணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். பிளேயருக்கு மிஸ் டெத்து அப்படின்னு மறுதிருப்பி நோட்டிஃபிகேஷன் காட்டுறாங்க. அது வேண்டாம், நான் சொல்லலை. அவன் அப்படியே அவனோட உடம்பு சிமுலேஷனாக மறைஞ்சு போகும். அவன் அடுத்த வாட்டி வரும்போது இன்னும் பயங்கரமாக செய்யணும் அவனை அப்படின்னு சொல்லும்போதே திருப்பி அவன் ரெகுலேஷன் ஆகி திரும்பி வந்துடுவான். அவன் பக்கத்தில் போகும்போது என் பக்கத்தில் வராத டீமனே அப்படின்னு ஹீரோ பார்த்து கத்தும் போது, ஏய் நான் சொல்கிறேன், நான் இன்னும் உனக்கு நிறையா வச்சுருக்கேன்னு சொல்லும் போதே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னென்னு பார்த்தா சீகா தான் ஒரு 10,000 ஜிபி ஹீரோவுக்கு காசு அனுப்பிவிட்டு அவள் சொல்லுவாள், ஏய் அங்கிள் ஒழுங்கு மரியாதையாக அவனை விட்டுட்டு ஒழுங்காக விளையாட்டில் கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கிட்டு நம்ம கிரண் நினைப்பான், ஐயையோ நம்ம என்னமோ மாற்றி பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். சரி நான் இப்போ விளையாட்டுறதுல கவனத்தை செலுத்துகிறேன். ஆனால் இவனை இப்படி சும்மாவே விட முடியாத, இவன்கிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிய வேண்டியது இருக்குது. டே தம்பே உனக்கிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேட்கணும். ஒழுங்கு மரியாதையா உனக்கு யார் இந்த விஷயத்த சொன்னது அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு பக்கத்தில் வந்து கேட்கும்போது அப்படின்னு பயந்துட்டு இந்தா சொல்லிடுறேன், எனக்கு இந்த ஸ்வாடு ஃபேமிலியில் ஒருத்தன் தான் 50,000 ஜிபி கொடுக்குறேன்னு சொன்னான். அதனால தான் நான் இப்படி பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டேன். நான் ஒரு பைத்தியம், என்னோட வேலையும் அவ்வளோதெல்லாம் கிடையாது, என்னை கொண்டுடாதியே அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து பயந்துக்கிட்டு இருப்பான். சரி, உனக்கு தர வேண்டிய ரிவார்டு கொடுக்க இருக்குது, நீ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்க, அது கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட சட்டையை பிடிப்பான். உனக்கான மன்னிப்பு இதான் அப்படின்னு சொல்லோன்னே, என்ன மன்னிச்சிட்டிங்களா, இது ரொம்ப நல்லா இருக்குது, என்ன மன்னிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி எப்படி முன்னே விட்டாஞ்சினோம் அதே மட்டும் திரும்பி விட்டாஞ்சிரும். இங்கிட்டுக்குள்ள 2 ஜீவன், அந்த 2 ஜீவன் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 ஸ்கோர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2மே காட்டும். நம்ம ஹீரோவும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி நம்ம இப்போ அடுத்த வேலைக்கு போக வேண்டியதான். ஆமாம், இது என்ன கொஸ்ட்டு ஃபுல்லாகிடுச்சின்னு வந்துருச்சு, நான் எப்போ இதெல்லாம் கொண்டு முடித்தேன், எனக்கு எதுவும் ஞாபகமே இல்லையே அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது தான், ஐயோ நம்ம நடந்து வந்த பாதையில் தண்டர் க்ளவுட்ஸ்லாம் இவ்வளவு இருக்கே, அப்போனா நம்ம தான் எல்லாத்தையும் போட்டு தள்ளணுமா, நம்ம அங்கேருந்து கிளம்புன வேகத்துக்கு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு வந்துட்டோமா, இது என்னால் நம்பவே முடியலையே, நம்ம அந்த ஸ்டேஜை கிளியர் பண்ணுறதுக்கு இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சா அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து அவனே பொறாமப்பட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஹீரோ. சரி இது முடிஞ்சிச்சு, நம்ம அடுத்த வேலைக்கு போய் ஆகணும். நான் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன், நீங்கள் அதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்பால் பிளேயர்கிட்ட ஹீரோ கேட்பான். ஆமாம், என்னக்கிட்ட என்ன ஹெல்ப், நீங்களே ஸ்ட்ராங்காக தானே இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சொல்லும் போது, இல்லை இந்த ஹெல்ப் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். சரி நான் அவனுக்கு கண்டிப்பாக அதை செஞ்சு தரேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஹீரோட உடம்புல பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் வந்து இறங்க ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே அந்த ஃபோர்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். எல்லாரும் இடமும் அப்படியே நடுங்க ஆரம்பிக்கும். ஹீரோ பயந்துக்கிட்டே இது அதை ஒண்டி இருக்கக்கூடாது, இது அதை ஒண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதே மண்ணை பொழந்துக்கிட்டு ஒன்று வெளில வர மட்டும் தெரியும். ஹீரோ அதை பார்த்து அப்படியே இது கண்டிப்பாக அதே தான் அப்படின்னு சொல்லுவான். ஒரு பெரிய கை விரல் ஒண்டி முன்னாடி வரும். அப்படியே பார்த்தா அந்த கை எந்திரிச்சு அது கையிலேருந்து ஒரு வாயு வெளில வரும் பாருங்க. அதை பார்த்து அப்படியே எல்லாம் மிரண்டு போயிடுவாங்க. அது ஒரு ரோர் விடும் பாருங்க. அங்கே இருக்கவங்க மொத்த பேருக்கும் அப்படி ஸ்டார்ட்லாம் கொஞ்சமாக கம்மியாகி எல்லாருக்கும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா அது இவ்வளோ கொடூரமாக இருக்குது, என்ன இது இவ்வளோ பெரிய கையா அப்படின்னு அந்த கோல்டன் ஹேர்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த கையும் ஒரு வில்லத்தனமான சிரிப்பை சிரிக்கும். அங்கே நிறைய ஜாம்பி வர ஆரம்பிக்கும். அப்படியே ஒரு ரோர் விடும் பாருங்க, வெறித்தனமாக இருக்கும். அந்த ரோரை பார்த்துட்டு ஹீரோ அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவான். அது இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது நடக்கிறதுக்கு அதுக்குள்ளேயுமா, இதுக்கு என்ன பாசிபிள் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பாஸ் ஃபைட் ஆரம்பிச்சிச்சு. வேறு வழி இல்லை, நம்ம அதை முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கையை அப்படியே கொஞ்சம் முன்னாடி வச்சு கீழே எண்ணத்தையும் எடுத்துட்டு தன்னோட வாயில் போட்டு நல்லா மென்று அப்படியே அது வாயில் ஒரு என்னமோ கொலன்னு கொண்டு வந்துடும். அதை கொலன்னு கொண்டு வந்து அப்படியே நாக்கில் கட்டாக்கி பாருங்க, வித்தியாசமாக இருக்கும். அது அப்படியே கீழே துப்பும் பாருங்க. துப்புன உடனே அதுலேருந்து மான்ஸ்டர்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மான்ஸ்டரும் கொடூரமாக, அதுவும் இப்போ ரொம்ப ஜெயிண்டாண்டிக்காக பெருசாகவும் இருக்கும். என்னது அது, இது எப்படா நம்ம சமாளிக்கிறது, இது என்ன இவ்வளவு வருது அப்படின்னு நம்ம கோல்டான சொல்லிகிட்டு இருப்பான். அந்த ஃபுட்பால் பிளேயரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பான், இவ்வளவு எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு. ஹீரோ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டன் ஆகி போயிடுவான். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த கையை அப்படியே கொடூரமாக சிரிக்கும். எல்லாரையும் பார்த்து எல்லாமே அட்டாக் பண்ணுறதுக்கு எல்லாம் நெருங்கிக்கிட்ட வந்துடும். நம்ம ஹீரோ அப்படியே அவனோட ஸ்டேட்டஸ் பாரை செக் பண்ணுவான், ஏதாச்சும் இருக்கா, நல்லா கொஸ்ட் வந்திருக்கா அப்படின்னு. அது பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன் மாதிரிலே ஒன்றும் இல்லை, நம்மளாம் எடுத்துக்க வேண்டியதாக அடுத்த கொஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிறதுக்கு ரெடி ஆயிடுவான். அடுத்தடுத்த கிறிஸ்டால்கிட்ட இருக்கவங்களாம் காட்டுவாங்க. அவங்களாம் பயங்கரமாக பயந்துட்டு இருப்பாங்க அந்த மிருகத்தை பார்த்து. அது கொடூரமாக சிரிச்சுக்கிட்டு நிறைய மாஸ்டரை உருவாக்கி விட்டுரும். அந்த மாஸ்டர்லாம் அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்துடும். நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு சொல்லுவான், நானே பார்த்துக்கிறேன், இங்கே யாரும் தேவையில்லை, நான் ஒத்தாலாம் இறங்கி சம மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிவிட்டு, நான் இந்த இறங்குறேன்டா, ஏய் உங்களை ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்ப்பான். இவன் ஹீரோ அந்த இதெல்லாம் ஆக்கெலாம் போட்டுதல்னா 10,000 வந்து அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் கொடுக்குன்னு போட்டிருக்கோம். அதனாலேயே ஹீரோ அவங்க யாரையும் அடிக்க விடாமல் தனியாக
அடிக்கணும்னு பிளான் பண்ணிடுவோம். அதான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளோட கடை முடிய போகுது, இதான் நம்ம லாஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த கோல்டன் ஹேர் சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனோட கத்தி எடுத்துட்டு இந்த கிளம்பும். ஆமாம் என்னாச்சு எங்கே போகிறான் அவன் அப்படின்னு ஹீரோ பார்க்கும்போது நம்ம ஹீரோ தன்னோட காலில் பவர் எடுத்துக்கிட்டு அந்த மாஸ்டர் நோக்கி வெறித்தனம் அப்படியே ஒரு மாஸ் லுக்கில் ஹீரோ போயிட்டுருப்பான். ஏன்னா ஹீரோவுக்கு அந்த மாஸ்டரோட வீக்னஸ் எங்கே இருக்கும்னு எல்லாம் அச்சு பேசுகிறாமல் அப்படியே தெரியும். அதனாலேயே ஹீரோ ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஹீரோ அப்படியே அந்த பவரை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போக ஆரம்பிக்குப்பான். ஹீரோ அவனோட மொத்த வாழ்க்கையில் நடந்தெல்லாம் யோசித்து பார்த்துட்டு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், என்னோடய குடும்பத்தை அழிக்க வந்த யாராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ போவான். ஹீரோ ஜம்ப் பண்ண இடத்த பார்த்தவங்க ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க, என்ன பவர்றாது அப்படின்னு. நமக்கு அந்த கோல்டன் ஹேர்லாம் வெறித்தனமாக பார்த்துக்கிட்டு இருப்பான் ஹீரோவை. ஹீரோ ஜம்ப் பண்ணி அந்த ஜெயிண்ட் முன்னாடி போவான், கொசு மட்டும் இருப்பான் ஹீரோ. அப்படியே ஹீரோ ஒரு டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிப்பான், டிவைன் ட்ரிங்கு, டிவைன் மவுண்டெயின் அப்படின்னு ஹீரோ நிறையாத்தையும் பார்ப்போம். அதெல்லாம் காட்டினோடனே நம்ம ஹீரோனே நின்றுட்டு இருக்க மாட்டோம் தெரியும். அந்த சாமிக்கு முன்னாடி தன்னோட ஸ்வாட் அப்படியே ஒரு சாண்ட் எடுத்து ஹீரோ ஒரு டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிப்பான். பிகினிங் தி மவுண்டெயின் பாஸ்டர் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக்கை பயன்படுத்தாமல் பாருங்க, அப்படியே நேராக அந்த ஜெயிண்ட் மேலே தான் விழுவோம். அப்படியே ஆணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, என்ன சாத்தியண்டா இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அந்த ஃபுட்பால் பிளேயர் அதுக்கப்புறம் அந்த கோல்டன் ஆர்மை போட்டோம் 2 பேருமே மிரண்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ ஒரே அட்டாக்கில் அந்த மாஸ்டரை கொண்டதை பார்த்து எப்படி அது இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே டங்குன்னு அது கீழே விழுவும். நம்ம ஹீரோவும் அப்படியே பொறுமையாக கீழே வந்து இறங்குவோம். அப்படியே கோல்டன் ஆர்மெலாம் நம்மளோட நான் நினச்சேன் ஒரு ஸ்டீமராக என்னால் உச்சத்தை தொட முடியும்னு. ஆனால் இந்த உலகம் அது இப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மனுஷனை பார்த்தா ரொம்ப பெரிய ஆள் மட்டும் தெரியுது. நான் ரொம்ப அண்டர்டெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னால் கண்டிப்பாக கிம்மை ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியாது. நான் கண்டிப்பாக கிம்மை தான் ஃபாலோ பண்ணுறேன். கிம்மை ஃபாலோ பண்ணி கிம்மோட மொத்த வீடியோவும் நான் என்னோடய சேனலில் அப்லோடு பண்ணி நான் இருக்கிறதுலே பெரிய ஸ்டீமராக மாறேன்டா. இதாண்டா என்னோடய லட்சியம். கிம்மு தாண்டா என்னோடய குருநாதர். இந்த உலகத்திலே பவர்ஃபுல்லாக மாறப்போகிற ஒரு பிளேயரை நான் தாண்டா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீமிங் பண்ணேன்னு ஒரு பேரை வாங்க போகிறேன் அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கோம். உட்காமக்கா ஒரு வழியை முடிச்சுட்டாராடா நம்ம மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து இறங்குனோடனே அம்மாஜிகான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு எதுவும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமல் இதுதான் டீக்கானுக்கும் எனக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்னதுக்கான ஒரு முதல் அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அங்கிட்டு இருக்க டவர்லாம் காட்டுறாங்க. அவங்களாம் ஆன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் தன்னோட கையை தூக்கி ஒரு அடிக்கும் பாருங்க, அடித்ததுக்கு எல்லாம் செத்து போயிடுவாங்க. செத்து போனதுக்கப்புறம் 3rd டவரு நிறைய டவரு எல்லாம் அழிஞ்சு போயிடும். நம்ம ஹீரோ டவர் ஒண்டியும் ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துடும். நம்ம ஹீரோவும் அப்படின்னு மூச்சு விட்டுட்டு அவங்கள்ட்ட பேச ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுட்பால் பிளேயர் டீகோவை பார்த்து உங்களோட பவரை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தரலாமா, அதுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா, சாப்பிட்டுட்டு பேசலாமா அப்படின்னு கேட்கும்போது என்னது என்னோடய பவரை பற்றி சொல்லி தரீங்களா அப்படின்னு நான் ஆச்சரியம் பார்த்துக்கிட்டு இருப்பான். கண்டிப்பாக நான் மறுப்பு சொல்லவே மாட்டேன். நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன், என்னோடய ஸ்கில்லை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆமாம் என்னோடய ஸ்கில் எப்படிப்பட்ட ஸ்கில் அது உங்களுக்கு தெரியுமா, அது கொஞ்சம் தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அது மேஜிக் தான், நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இதை பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்லும்போது அது மேஜிக்கா, கண்டிப்பாக என்னோடய ஸ்கில்லை மாற்ற தான் அவர் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். என்னோடய ஸ்கில்லை பற்றி தெரிஞ்சிருக்கேன், கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாக தான் இருக்கணும், நம்ம அவரோட ஃப்ரெண்டாக இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்குள்ளேயே ஒரு வாட்டி அவர் நினச்சி பார்க்குறேன். நம்ம ஹீரோ பண்ணதெல்லாம் ஒரே அட்டாக்கில் அந்த மாஸ்டரை கொண்டா. ஜிகான் நீ எவ்வளோ பவர்ஃபுல்லாக தான் இருக்க அப்படின்னு நினச்சிட்டு சரி நான் ஒத்துக்கிறேன், நம்ம 2 பேரும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நீங்கள் சொன்னது நல்லா தான் இருக்குது, நான் ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து வச்சுட்டு நான் உங்களை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றேன், நம்ம நல்லா பேசிக்கினே நல்லா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம டீகோவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான். டீகோவும் நினச்சிக்கிட்டு இருப்பான் என்னால் இந்த மேட்ச்சில் எதுவுமே உதவ முடியல, கண்டிப்பாக அடுத்த வாட்டி நான் உதவும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பக்கத்தில் கொள்ளாரு நானும் வரேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்போம். சொல்லிக்கிட்டு இருப்பான் நானும் வரேன், என்னையும் விட்டுட்டு போகாதீங்க, நாடு உங்களோட வந்துடுறேன், என்னையும் அழைச்சிட்டு போக, நான் ஒரு ஸ்டீமர் அதனால் உங்களுக்கு உதவியாக இருக்கும், நல்ல சலுகைலாம் கிடைக்கும் சொல்லும்போது நீ ஒரு ஸ்டீமரா, சரி நான் யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு ஒரு எடிட்டர் தேவை தான் படுது, ஆனால் இப்போதைக்கு நான் சொல்கிற வண்டி செய், நான் உன்னை அப்புறமா மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஐயோ நெல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது உனக்காக கேபிள் ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவாங்க. எது ஐயோ போச்சு அப்படின்னு நம்ம அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டை தான் கட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பாடலேருந்து எந்திரிச்சதுக்கப்புறம் ஹீரோவுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்கும். ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு மேஜிக் கிறிஸ்டல் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு என்னது மேஜிக் கிறிஸ்டலா, சே இது என்னடா பண்ணுறது, சரி அடுத்து என்ன ஓப்பன் ஆக போகுதுன்னு ஹீரோ பார்த்தா அடுத்து வெங்கல லீக்குன்னு ஒன்று ஓப்பன் ஆகும்.
அடுத்து இப்போ பிரான்ஸ்லேருந்து அடுத்து சில்வர் லீக் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் ஹீரோக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க. வேறு ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னு பார்த்தா போய் எனக்கு இதை கொடுத்து வச்சுருக்காங்களே. இந்த மேஜிக் கிறிஸ்டலை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? அதுவும் பி கிரேடில் இருக்குது. இந்த மேஜிக் கிறிஸ்டல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா காடஸோட பிளஸ்ஸிங், அதுக்கப்புறம் காட் பிளஸ்ஸிங் இருக்கவங்க ஒண்டி தான் அதை யூஸ் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு பூஸ்ட் கொடுத்தாங்கன்னா நம்மளோட பவர்லாம் 50% கொஞ்சம் அதிகரிக்கும். இதை தவிர இதுக்கு வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் லேட்டாக பார்ப்போம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வச்சுருவோம். சரி, நம்ம ஜெயிச்சதுக்கு நம்மளோட ஸ்டேட்டஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க. ஹீரோட ஸ்டேட்டஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க. ஹீரோட ஸ்டேட்டஸில் அப்படியே 3 லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஹீரோட மரச்சல் போர் 17, ஃபோர்ஸ் 17 எல்லாமே கொஞ்சம் 3 லெவலில் அதிகரிச்சிருக்கும் ஹீரோக்கு. இது பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் போலே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ ஸ்லேயிங் ஸ்வாடா இது கொஞ்சம் நம்மளுக்கு உதவியாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்வாடை வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த ஸ்வாட்லேருந்து பயங்கரமான எனர்ஜி வெளில வர ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவும் சியிலேருந்து இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ பவரில் இன்க்ரீஸ் ஆனதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். பக்கத்துலேயே இந்த ஸ்வாட் அப்படி கிராக் விட்டு அப்படி கோல்டர்கள் லைட்டு விளையாட ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவுக்கும் வார்னிங்னு மெசேஜ் வர ஆரம்பிக்கும். அப்படி மெசேஜ் வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஸ்வாடை வெடிச்சிடும். நம்ம ஹீரோ எப்படியோ அந்த அட்டாக்லாம் தடுத்தாகணும், அந்த ஃபோர்ஸ் அப்படியே தாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்ஸுக்கு எதுக்கே நின்றுட்டு நம்ம ஹீரோ அவனோட டிஃபென்ஸை கொண்டு வந்துக்கிட்டு இருப்பான். ஹீரோட உடம்புலையும் பயங்கரமாக அடிப்படும். எப்படியாச்சும் இந்த அட்டாக்கை நம்ம தடுத்தாகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் இந்த தடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தடுத்துக்கிட்டு இருப்பான். ஹீரோட ரூமை பார்த்தா அப்படியே கோல்டன் கலரில் மின்னிக்கிட்டு இருக்கும். அடுத்து வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் காட்டுவாங்க. அங்கே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு சை எனக்கு இந்த மிஷனையும் முடிக்க முடியலையே, அது வேறு வேஸ்ட்டாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கறி பீஸை கடிச்சு தின்னுக்கிட்டு இருப்பான். இது ஃபெயில்டாகி போச்சு. இவன் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அந்த பென்கட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு ஹீரோகிட்ட ஏதோ சொல்லிட்டு காசுலாம் 5 மில்லியன் கொடுக்கலன்னு சொல்லிகிட்டு இருப்பான்னு அவன் தான் அவன் வந்து இந்த நாவி போர்ஸு சுய பாதுகாப்பு படை ஸ்வாட் கார்டு ஃபேமிலியோட 898வது பிரான்ச்சு அதில் இருக்கான். இவன் மேலே வெறுப்பாக இருக்கிற ஒரு பிளேயர் கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். அவனுக்கு அதோட 50,000 ஜிபி கொடுக்குறேன்னு சொன்னால் இன்னோட அவன் ஒரு பைத்தியமாக மாறி நம்ம சொன்னதை உடனே செய்கிற ஒரு ஆடாக மாறிடுவான். இதை வச்சே அவனை போட்டு வாங்கி அவனை தோக்கடைச்சிடலாம் பார்த்தா இவன் ஒரு பைத்தியக்காரன் வந்திருப்பான் போல். நம்ம கொடுத்த மிஷின் ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு அவன் ஈஸியாக அதை செய்யலாம்ட்டு தயாரானான். ஆனால் அங்கே தான் அவனுக்கு பெரிய ஆப் வச்சுருக்கான் ஹீரோ அப்படின்னு அவனுக்கு தெரியலை. இதை பார்த்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். கண்டிப்பாக இவன் நம்மளை ஜெயிக்க வச்சுருவான்னு நினச்சிட்டு அவன் உட்காந்து சிக்கனை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வார்னிங் நீங்கள் கொடுத்த மிஷின் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு வருது. என்னென்னு பார்த்தா அவன் கீழே கிடந்து கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவனை கொத்திக்கிட்டு இருப்பான். அப்படியே வாயில் வச்சு அந்த கறியை கடிக்க போகும்போதே கண்டப்பாயிடுவான். என்னடா அது இந்த ஒரு விஷயம் கூட பட்ட பொழிஞ்சு அவளால் அப்படின்னு என்ன இளமடா இது, இவங்க எல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கரியான கடுப்பாயிட்டு இருப்பான். எப்படியாச்சும் ஹீரோவா அவங்களோட நாட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது அவனோட பிளான். அவனை எப்படியாச்சும் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தாகணும். அப்படிப்பட்ட பிளேயர் அங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம நாட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டு நம்ம ஹீரோவா அவங்க சைடு இழுக்கிறதுக்கு தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த குண்டு பையன். அடுத்து அந்த ஸ்வாட் கார்டு அவனை தான் காட்டுறாங்க. எங்கேயோ நடந்து போகிற மட்டும் தெரியுது. சரி, அவர்கிட்ட அனுமதி கேட்டிங்களா? அப்படி கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், நம்ம அதை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு எதாவது பிளான் போடுறாங்க அவங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது நண்பர்களே. எபிசோடில் மீட் பண்ணலாம். நான் தான் அவங்க ஆர்கே அகாடமி லவர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் மகளே, சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.